வணக்கம் வியூவர்ஸ். நம்ம எப்பவுமே சொரால புட்டு பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம கட்லா ஃபிஷ்ல எப்படி புட்டு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கட்லா மீனில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கட்லா ஃபிஷ் ஸ்லைசஸை நான் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டீமில் தான் வேக வச்சுருக்கேன், தண்ணியில் போடலை. தண்ணியில் போட்டு நம்ம வேக வைக்கும்போது அதோடைய நியூட்ரியன்ஸ்லாம் நம்மளுக்கு தண்ணியில் போயிடும். அதனால் நீங்கள் ஸ்டீம் பண்ணுற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஸ்கின் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். தோல் ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற முள், நடுவில் இருக்கிற அந்த நரம்பு இதெல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ அதெல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த நரம்பு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதனால் ஈஸியாகவே எடுத்துடலாம் முள்ளெல்லாம் கூட. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் புட்டு மாதிரி உங்களுக்கு காரம் மட்டாக வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகவே போட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையாமல் கொஞ்சம் லைட்டாக நுனி விரலில் அப்படியே கொஞ்சம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க, போதும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் புட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 3, ஒரு 2 பச்சை மிளகாய் அதுவும் நல்லா ஃபைனாக நறுக்கி அதையும் போட்டுருங்க. நம்ம மிளகாத்தூள் போட்டிருந்தாலும் அந்த காரமும் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வாசனையே கொஞ்சம் தனியாக தெரியும். இதில் நல்லா வதக்கிக்கலாம். செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்போது வதக்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மீன் உடைய அந்த ஃபுல்லு மிக்சரையும் அதில் போட்டுக்கலாம். இதில் போட்டிருக்கிற உப்பு நம்ம மீனுக்கு மட்டும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கலவை பார்த்திங்கன்னா நல்லா செவக்கணும், அந்த மீனுடைய பச்சை வாசனையும் போகணும். ஏன்னா வறுக்கும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். அந்த அளவுக்கு இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா செவக்க எடுத்து வைக்கணும். கட்லா மீனோட மெயின் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, ஐ சைட்டுக்கும் இதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். அதே போல் நீங்கள் கட்லா ஃபிஷ்ஷை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும். இந்த புட்டு இப்போ நல்லா செவந்து வருது, நமக்கு அது நல்லா தெரியுது. இப்போ தேவைன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், அது ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது தான். நம்ம தேங்காய் சேர்க்காமையும் செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். எப்பவுமே நம்ம சொரா புட்டு சாப்பிடும்போது அந்த சூடாகிடுது அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்காக நம்ம இந்த மீனில் செய்யலாம். இதே புட்டு நீங்கள் சீலா மீன்லேயும் செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் புட்டு ஒரு சாம்பார் சாதத்துக்கு ஒரு நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். மீன் குழம்புக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நல்லா செவந்து வந்துருச்சு, போதும், நம்ம இதை இறக்கிடலாம். கட்லா மீன் புட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.